இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TRB old question paper டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதோட கண்டினியூஷன் தான். So question பாத்தீங்க அப்படினா in PWM method of controlling the average voltage in a DC to DC chopper may be varied by on time of the switches varied but the total time period is constant. On time of the switch is kept constant and off time of the switch is variable. Off time of the switch is kept constant and on time of the switch is variable. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PWM மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ PWM அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பல்ஸ் வித் மாடுலேஷன். ஓகேங்களா. ஸோ பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுதான் வேவ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கிறப்ப ஸோ ஹவு கேன் யூ ஹாவ் அ PWM கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸோ டோட்டல் சைக்கிளோட டைம் பீரியட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் தான் வச்சுக்கோம். ஓகேங்களா. ஸோ எய்தர் ஆன் பீரியட் ஆர் ஆஃப் பீரியட் நம்ம வெரி பண்ணுவோம். பட் டோட்டல் டைம் பீரியட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆப்ஷன் வரும்னா ஏ ஆப்ஷன், தட் இஸ் ஏ ஒன்லி. ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ஆன் டைமை நம்ம கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு இன்னொன்று வெரி பண்ணாலோ இல்லை ஆஃப் டைமை வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு ஆன் டைமை வெரி பண்ணாலோ நமக்கு என்ன ஆகும்னா டோட்டல் டைம் பீரியட் அப்படிங்கிறது நமக்கு வேரி ஆகும். பட் PWM மெத்தட் அப்படின்னாவே நமக்கு என்ன டோட்டல் டைம் பீரியட் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். எய்தர் ஆன் ஆர் ஆஃப் கேன் பி வேரிட். ஓகேங்களா. ஸோ டோட்டல் டைம் பீரியட் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.